வணக்கம். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் கார குழிப்பணியாரமும் அது கூட கார சட்னி தாங்க சேர்ப்போம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம இனிப்பு குழிப்பணியாரம் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். வேணும்னா அதோட லிங்க் நான் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நம்ம கார குழிப்பணியாரத்துக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு உலக்கு பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். அது கூடவே உலக்கு இட்லி அரிசியும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அரை உலக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி வெந்தயத்தை ஊற வச்சிடுங்க. இப்போ ஒரு 2 தடவை நம்ம அரிசியை களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நான் 2 தடவை களைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ நமக்கு 2 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயத்தை எதுக்காண்டி தனியாக ஊற வச்சேன் அப்படின்னா, நம்ம இது கூட சேர்த்து அரைக்கும் போது ஒழுங்காகவே அரைபடாது. இப்போ ஃபஸ்ட்டு கிரைண்டரில் நம்ம போட்டாலும் சரி, மிக்சியில் போட்டாலும் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் போட்டிங்கனாவே நமக்கு வெந்தயம் அரைபட்டுரும். 1 நிமிஷம் வெந்தயத்தை போட்டு நல்லா அரைக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் கழித்து நம்ம ஏற்கனவே அரிசி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துடலாம். நம்ம அரிசி எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா, நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இருக்குது. இதில் உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சிடலாம். அப்போ நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்துடும். பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இட்லிக்கு நம்ம எப்படி கரைச்சி வைக்கிறோமோ, இப்போ ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வைப்போம்ல, அதே மாட்டம் இப்போ நீங்கள் நைட்டுக்கு செய்கிறீங்க அப்படின்னா காலையில் ஆட்டி வச்சுடுங்க. காலையில் செய்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஆட்டி வச்சுடுங்க. பார்த்தா மாவு நல்லா பொங்கி இருக்க பாருங்கள். இப்போ இருக்கட்டும். இதில் நான் பாதி அளவு மாவு தான் எடுத்துக்க போகிறேன். இதில் நம்ம இனிப்பு குழிப்பணியாரம் செய்யலாம், இனிப்பு ஆப்பம் செய்யலாம், இட்லி தோசை எல்லாமே செஞ்சுக்கலாம். பாதி அளவு மாவு மட்டும் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு வேணதை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. இப்போ உளுந்தும் நல்லா செவந்த பிறகு இது கூட ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ காஞ்ச மிளகாய் நல்லா பொரியட்டும். இப்போ காஞ்ச மிளகாயம் நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப வதங்கலாம் கிடையாதுங்க, பாதி அளவு வதங்கினா போதும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை மாவு கூட சேர்த்துக்குங்க. இப்போ மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாட்டேங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணிக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, கொஞ்சம் லேசாக. ஆனால் தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பணியாரக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு கரண்டியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிந்த ஆரம்பிக்கும். இது மட்டும் ஒரு இதில் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு டம்ளரில் கூட எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றுங்க. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுடுங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு கருகிடும். மீடியமில் வச்சுடுங்க. 2 நிமிஷத்தில் நமக்கு பணியாரம் நல்லா வெந்துடும்.
இப்போ நமக்கு நல்லா பணியாரம் வெந்துடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்து செவந்திருக்கும். இப்போ 2வது பக்கம் நீங்கள் திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா செவந்து வரும். இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வச்சுடுங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கமும் செவக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம எடுத்தாச்சு. இதே மாட்டம் எல்லா பணியாரத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ வந்து நம்ம கார சட்னி ரெடி பண்ணிடலாம். அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த பக்கம் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குங்க. அது நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு 15 சாம்பார் வெங்காயம், ஒரு 15 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதக்கின பிறகு இது கூட ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துடுங்க. இப்போ சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆறின பிறகு நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுமே இது கூட உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தாளிப்பை வந்து அந்த சட்னி கூட சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. சுவையான செட்டிநாடு ஸ்டைலில் காரக்குழி பணியாரமும் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.